நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நாம் இப்போ மொழி பாடத்திலிருந்து தமிழ் மொழியிலிருந்து இலக்கணங்களை நாம் பார்ப்போம். இந்த டாபிக் வலு, வளாநிலை, வலு அமைதி. இந்த டாப்பிக்கிலிருந்து டெட்டில் கொஷின், ப்ரீவியஸ் கொஷினில் கேட்டிருக்காங்க. பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? வினாத்தாள்கள் ப்ரீவியஸ் கொஷின்லாம் இது இடம் பெற்றிருக்கு. பல கொஷின்களில் வலு இப்படி ஷார்ட்டாக வலு எத்தனை வகைப்படும், வளாநிலை, இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதிலிருந்து நம்ம பார்ப்போம். வலு அப்படின்னா என்ன, வளா அப்படின்னா, வளாநிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். சரிங்களா? அடுத்து, இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். இலக்கண முறையின்றி நம்ம பேச்சு வழக்கில் பேசுகிறோம் இல்லைங்களா, இலக்கண முறை இல்லாமல், அது வலு எனப்படும். இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு எனப்படும். அதாவது நாம் பேச்சு வாக்கில் நம்ம இயல்பாக பேசுகிறது வலு, இயல்பாக அந்த இலக்கண முறையின்றி பேசுகிறோம் இல்லைங்களா, அது வலு எனப்படும். வலு எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னால் 7 வகைப்படும். அது திணை வலு, பால் வலு, இடவலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபு வலு. சரிங்களா? 7 வகைப்படும் வலு. திணை வலுக்கு எடுத்துக்காட்டு செலியன் வந்தது அப்படிங்கிறது, செலியன் வந்தான் அப்படிங்கிறது வளாநிலை. செலியன் வந்தது, அதாவது இதில் செலியன் வந்தது அப்படிங்கிறது அது இது எல்லாம் ஆடு மாடுகளுக்கு சொல்லுங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஆக வலு இங்கு இடம்பெற்றிருக்கு. அடுத்து, பால் வலு. கண்ணகி உண்டான். கண்ணகி என்பவள் பெண்ணை குறிக்குது இல்லைங்களா, ஆணை குறிக்கிற மாதிரி கண்ணகி உண்டான் அப்படின்னு இதில் கொடுத்துருக்குறாங்க. கண்ணகி உண்டாள் என்பது வளாநிலை. சரிங்களா? கண்ணகி உண்டான் என்பது வலுநிலை. இது பால் வலு. இடவலுவை பார்ப்போம். நீ வந்தேன் அப்படிங்கிறது இடத்த, நீ வந்தேன் என்பது இடவலு, நீ வந்தாய் என்பது வளாநிலை. சரிங்களா? அடுத்து, காலவலு. நேற்று வருவான். நேற்று, அது நேற்று பாஸ்ட், கடந்த காலத்தில் இருக்குது. வருவான்றது எதிர்காலத்தில் இருக்குது. சரிங்களா? நேற்று வந்தான் அப்படி தான் சொல்லணும். நேற்று வந்தான் என்பது வளாநிலை. வினா. ஒரு விரலை சுட்டி சிறியதோ பெரிதோ என்று கேட்டல், இது வினாவலு. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் வளாநிலை. சரிங்களா? இதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. விடை. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல், இது வலு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் வளாநிலை. அடுத்து, மரபு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல், இது வலு. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று வளாநிலை. சரிங்களா? இதில் தென்னந்தோப்பு அப்படிங்கிறது தான் சரியான ஒரு சொல்லாக இருக்கும். சரிங்களா? ஆக வலு எத்தனை வகைப்படும் அப்படிங்கிற வினாக்கு வலு 7 வகைப்படும். இந்த வினா ஏற்கனவே பழைய கொஸ்டினில் இடம்பெற்றிருக்கு. நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.